செஸ் மாஸ்டர் பிரக்யானந்தா அவர் கூட தலைமைச் செயலகத்தில் செஸ் விளையாடி இருப்பாரு. ஸோ அந்த செஸ் விளையாடி ஒரு செக்மேட் உதயநிதிக்கு வச்சிருக்காரு. திரு KN நேரு, அதாவது நகராட்சி துறையில் அவர் அமைச்சராக இருந்தார். ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த துறையில் இருக்கிற உதவியாளர் பணிக்கு எடுத்ததில் கிட்டத்தட்ட 880 கோடி ஊழலும், அதே நேரத்தில் அந்த துறையில் இருக்க டெண்டர் விட்டதில் 1080 கோடி ஊழல் நடந்ததாக அமலாக்கத்துறை முந்தைய திமுக அரசாங்கத்தில் இருந்த DGPக்கு கேஸை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி பரிந்துரை செய்தாங்க. கட்சி நிதியாக 7.5% இருந்து 10% வசூலிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த வழக்குக்கு உதயநிதி அவர்களை உள்ள சேர்க்க வச்சதுக்கு காரணமே திரு ரத்தீஷ், அதாவது உதயநிதியோட நண்பர் அப்படின்னு சொல்றாங்க. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. இந்த காணொலியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அரசியல் பரபரப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் நம்ம தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் உதயநிதிக்கு எதிராக எடுத்திருக்கும் அஸ்திரம் அது என்ன? சமீபத்தில் பார்த்தீங்கன்னா செஸ் மாஸ்டர் பிரக்யானந்தா அவர் கூட தலைமைச் செயலகத்தில் செஸ் விளையாடி இருப்பாரு. ஸோ அந்த செஸ் விளையாடி ஒரு செக்மேட் உதயநிதிக்கு வச்சிருக்காரு. அது என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இந்த நிகழ்ச்சியில். வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு. நிகழ்ச்சிக்குள்ள போகணும். ஸோ அந்த நிகழ்ச்சியில் நாம் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா, தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் திரு உதயநிதி எதிர்கட்சி தலைவர், திமுகவோட இளைஞரணி செயலாளர், அவருக்கு மிகப்பெரிய ஒரு செக் வச்சிருக்காரு. என்ன அப்படின்றத இந்த தொகுப்புல பார்க்கறோம். ஸோ அதுக்கு முன்னாடி 1 by 1 நான் ஒவ்வொரு விஷயங்களா சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த விஷயம் எதோட தொடர்பு இருக்குன்றது உங்களுக்கு புரிய வரும். என்ன அப்படின்னா, சமீபத்தில் போன ஒரு வீடியோல நாம சொல்லியிருப்போம், 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம். என்ன அப்படின்னா, திரு KN நேரு, அதாவது நகராட்சி துறையில அவர் அமைச்சராக இருந்தார். ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த துறையில் இருக்கிற உதவியாளர் பணிக்கு எடுத்ததில் கிட்டத்தட்ட 880 கோடி ஊழலும், அதே நேரத்தில் அந்த துறையில் இருக்க டெண்டர் விட்டதில் 1080 கோடி ஊழல் நடந்ததாக அமலாக்கத்துறை முந்தைய திமுக அரசாங்கத்தில் இருந்த DGPக்கு கேஸை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி பரிந்துரை செய்தாங்க. ஆனால் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாமல் காலம் தாழ்த்திக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த வழக்கு ஹைகோர்ட்ல இருந்துச்சு, எலெக்ஷன் வந்துச்சு, இப்படியே போச்சு இல்லையா? பட் இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம். ஆனால் இப்போ என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, இந்த வழக்கு, இந்த கேஸை எடுத்து தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் உதயநிதிக்கு ஒரு செக்மேட் வச்சிருக்காரு. ஸோ என்ன அப்படின்றா, அதில் KN நேரு நகராட்சி துறையில ஊழல் பண்ணாரு, அது எல்லாருக்கும் தெரியும். அந்த விஷயத்த நிறைய வீடியோல நாமளும் போட்டிருக்கோம், மற்ற ஊடகங்களும் போட்டிருக்கு. இதுல ஒரு விஷயம், அதாவது அந்த டெண்டர் விட்டதுல, பர்டிகுலரா டெண்டர் விட்டதுல கட்சி நிதியாக 7.5% இருந்து 10% வசூலிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எப்படி அப்படின்னா, அமலாக்கத்துறையால் இந்த ஆதாரங்களை எப்படி சேகரிச்சாங்கன்னா, திரு KN நேரோட உதவியாளராக இருந்தாங்கல்ல, இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஒப்பந்ததாரர்களிடையும் தொலைபேசியில பேசுறது, அதுல திரு உதயநிதிக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த ஃபண்டு போற மாதிரியும், கட்சி நிதிக்காக நீங்க இவ்வளவு தரணுன்றதையும் பேசுறாங்க இல்லையா? இந்த பர்டிகுலர் விஷயத்துல நிறைய நேரம் திரு உதயநிதியோட பெயர் அடிப்பட்டதாக அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு எவிடன்ஸோட கிட்டத்தட்ட 232 பக்கத்துக்கு அனுப்பியிருந்தாங்க. அதை கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணாம இருந்தாங்க. ஸோ அந்த ஆதாரங்கள் அடிப்படையிலையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திரு உதயநிதி அவர்கள் மீது FIR ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சரி, எப்படி FIR ரிஜிஸ்டர் பண்ணாங்க, என்னென்ன காரணங்களுக்கெல்லாம் ரிஜிஸ்டர் ஆச்சு, எப்படி இந்த வழக்கு அப்படியே வந்துச்சு அப்படின்றதையும் அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்த்துருவோம். இந்த வழக்குக்கு உதயநிதி அவர்களை உள்ள சேர்க்க வச்சதுக்கு காரணமே திரு ரத்தீஷ், அதாவது உதயநிதியோட நண்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படி ரத்தீஷ் பழக்கமானாரு, யார் இந்த ரத்தீஷ், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். உண்மையோனா வேளச்சேரி தரமணியில பார்த்தீங்கன்னா முன்னாள் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின்
ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தோட அங்க வசிச்சுட்டு வந்தாரு. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உதயநிதி அவர்களுக்கு வந்து கிரிக்கெட்னா ரொம்ப பிரியம். அந்த கிரிக்கெட் விளையாடுறதுக்காக அப்படி ஏற்பட்ட பழக்கம், அதாவது அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருந்தவங்க தான் சர்வேஸ் அப்படின்றவர். இந்த சர்வேஸ் வந்து தற்போது வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா வெளி மாநிலத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட தம்பி தான் ரத்தீஷ். இவங்க எல்லாருமே வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க. ஸோ அப்போ உதயநிதி அவர்களோட கிரிக்கெட் விளையாடும் போது பழக்கத்தின் அடிப்படையில படிப்படியா அவரோட நெருங்கிய நட்பு வட்டாரத்துல ரத்தீஷ் உள்ள போறாரு. ஸோ இந்த ரத்தீஷ் வந்து எப்படி அப்படின்னா, இந்த ரத்தீஷ் தான் வந்து திரு உதயநிதி அவர்கள் சினிமா துறைக்கே கொண்டு வராரு. சினிமா துறையில இவர் ஒரு ப்ரொடியூசர் ஆக்குறாரு. அவர் இவர்கிட்ட பணத்தை கொடுத்து படம் எடுக்க வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் படிப்படியா வந்து உதயநிதியோட ரொம்ப நெருங்கிய வட்டத்துல வராரு. ஸோ உதயநிதி அவர்கள் என்ன கேட்டாலும் எது செய்தாலும் அதை ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறதுல வித்தகர் அப்படின்னு சொல்றாங்க ரத்தீஷ. ஸோ இப்படியே படிப்படியா ஒவ்வொரு விஷயத்திலேயே வரும்போது இந்த காலகட்டத்தில் 2021 திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வருது. அப்போ அதிமுக அரசும் தோத்துடுறாங்க இல்லையா. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அப்படியே திரு சபரீஷன், அதாவது திரு ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரீஷனுக்கும் பழக்கமா வராரு. சண்முகநாதனுக்கும், அதாவது அவங்களோட ஆடிட்டர், அவருக்குமே ரொம்ப பரிச்சயமா வராரு. இவங்க என்ன கேட்டாலும் எல்லாருக்கும் பண்ணித்தர ஒரு காரியதர்சியா மாறுறாரு. ஸோ இப்படியே படிப்படியா அவங்க குடும்பத்துல வேரூனி ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் தலையிடாத துறையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமா சிஎம்டிஏ, உணவுத்துறை, ஹைவேஸ், பொதுப்பணித்துறை, நகராட்சி துறை, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஈவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கூட டிரான்ஸ்பர் ஐபிஎஸ் வாங்கி தர, எல்லாத்துலயுமே இவரோட தலையீடு அதிகமாகிட்டே இருக்கு. இதனால ரொம்பவே பிரச்சனையா உருவாகிட்டே இருக்கிறது. இது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியறதே இல்லை. சரி, இந்த விஷயத்த அப்போது உளவுத்துறையில் இருந்த ஏடிஜிபி திரு டேவிட்சன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களிடம் காதுக்கு கொண்டு போறாரு. ஸ்டாலின் ரொம்பவே கோவப்படுறாரு. ஸோ கோவப்பட்டுட்டு எப்படி என்னோட துறையிலேயே இவன் தலையிடலாம், யார் இவன் சொல்லி உதயநிதி அவர்களை கூப்பிட்டு கண்டிக்கிறாரு. அந்த கண்டிப்பின் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு 2-3 மந்த்ஸ்லயே முடிவுக்கு வருது. ஸோ பின்னாடி திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உறவு வந்து தொடருது. அதாவது கொஞ்ச நாள் அப்படியே அப்பாக்காக இருந்து அமைதியா இருந்த உதயநிதி அவர்கள் மீண்டும் இவர் கூட சேர்றாரு. ஏன்னா அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. சினிமா துறையில இருந்திருக்காரு. ஸோ அவரோட தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்யறது, இந்த மாதிரி பல காரியங்கள் இருந்துட்டு மீண்டும் வந்து முதல்ல ஒரு ரத்தீஷ் வச்ச ஒரே அடி டேவிட்சன் எடுத்துட்டு போயிட்டு ஹெட் குவார்டர்ல போடுறது. ஸோ ஹெட் குவார்டர்ல போட்டு அதுக்கப்புறமா வந்து ஐஜி செந்தில்வேலனை கம்ப்ளீட்டா வந்து பாத்துக்கிறாரு. ஆனா ஐஜி செந்தில்வேலன் அவர்கள் வந்து இதுக்கு இந்த பிரச்சனையா ஏடிஜி தேவாரிஸ்வரருக்கு ஏற்பட்ட பிரச்சனை தனக்கு வந்துடக்கூடாது, தான் பதவிக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுனால இந்த விஷயத்த அப்போதைய சிஎம்க்கு வந்து கொண்டு போகாம அப்படியே விட்டுட்டாரு. இதனோட பலனாக தான் என்ன பண்றாரு, இவர் வந்து லிக்கர்ல வந்து நிறைய தலையீடு பண்ணி அப்போது ஐஏஎஸ் அதிகாரி, அதாவது மேனேஜிங் டைரக்டரா இருந்தார்ல திரு விசாகன் அவர்கிட்ட பேசின விஷயங்கள் எல்லாமே தான் அமலாக்கத்துறை கையில் எடுத்துட்டு ரத்தீஷை தேடிட்டு எங்கன்னா எம்ஆர்சி நகர்ல இருக்கிற அதாவது பெரிய பணக்காரர்கள் வாழக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதே அப்பார்ட்மெண்ட்ல தான் இப்போது தற்போதைய முதல்வர் திரு ஜோசப் விஜயோட கேம்ப் ஆஃபீஸ் இருக்குதுன்னு சொல்லப்படுது. அந்த அப்பார்ட்மெண்ட்ல தான் இவர் இருக்காரு. அந்த அப்பார்ட்மெண்ட்ல தான் என்ன விஷயங்கள் பேசுறதா இருந்தாலும் எல்லா துறையோட விஷயங்கள், ஐஏஎஸ் ஆஃபீஸரை வர வைக்கிறது எல்லாமே ரத்தீஷோட வீட்டில் தான் நடக்கும். அங்கிருந்தே செட்டில் ஆகும். அந்த பணத்தை வச்சு அந்த கையாடல் பண்ற பணத்தெல்லாம் அங்கங்க எல்லாருக்கும் செட்டில் பண்றது, இதை எப்படி வந்து பழைய முதல்வர் குடும்பத்துக்கு அனுப்புறது, இந்த வேலைகள் எல்லாமே ரத்தீஷ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் அமலாக்கத்துறை விசாகன் அவருடைய ஆபீஸ்ல இருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில தான் ரத்தீஷ் அரெஸ்ட் பண்ண வர்றத டெல்லியில இருக்கிற ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் வந்து ரத்தீஷுக்கு சொல்லவே அங்கிருந்து எஸ்கேப் ஆகி நேரா ஃபாரின்ல போயிட்டு தலைமறைவாயிடுறாரு. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்துல இதெல்லாம் இந்த பிரச்சனை, அதாவது நகராட்சி துறையில ஏற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், இந்த டாஸ்மார்க்ல ஏற்பட்ட ஊழல் பிரச்சனையா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்களுக்கு கடுமையான ப்ராப்ளம் வந்து அமலாக்கத்துறையால் வரும்ன்ற அடிப்படையில தான் திரு ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு அங்க இருக்கிற டெல்லி தலைவர்களை பார்த்து அமைக்கபலா முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்தாரு. அதன் பிறகுதான் உதயநிதி அவர்களும் வெளியில வந்து சுதந்திரமா நடமாட ஆரம்பிச்சார். சரிங்களா? இப்போ இந்த கேஸ் இடியால அப்படியே கொஞ்சம் அமைக்கபலா இருக்கு அப்படின்றதுதான் நமக்கு இப்ப இருக்கிற கால நிலவரங்கள் சொல்லுது. ஆனா இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். திரு விஜய் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, அமலாக்கத்துறை அனுப்பிச்சு இல்லையா, அதாவது டெண்டர் அந்த ஒப்பந்ததாரர்கள்கிட்ட திரு கே நேருவோட அசிஸ்டன்ட், அதாவது உதவியாளர்கள்லாம் பேசின விஷயங்கள், 40 பண்ற இந்த விஷயங்கள்லாம் ரெக்கார்ட் ஆச்சு இல்லையா, இந்த விஷயங்கள் எல்லாமே
திரு விஜய் அவர்கள் கையில் எடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு ஆர்டர் போடுறாரு. என்னன்னா, இந்த கேஸை எடுத்து அருண் அவர்களுக்கு, இப்போ டிபிஎஸ்சியில் திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் தான் இருக்காங்க, அவர் தான் டைரக்டராக இருக்காங்க, அவருக்கு ஒரு ஆர்டர் போடுறாரு. என்ன அப்படின்னா, இந்த கேஸை டெல்லியே விட்டாலும் நாம் விடக்கூடாது, உதயநிதி அவர்களுக்கு ஒரு செக் வைக்கணும் என்ற அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யார் யார் மேலாம் கேஸை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா, KN நேரு அவங்களோட பிரதர் ரவிச்சந்திரன் அவர் மேலே, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா KN நேரு இருந்தார்ல அவரோட உதவியாளர்கள் மேலே, அதுக்கப்புறமா அந்த துறையில் இருந்தார்ல நகராட்சி துறையில் IAS ஆஃபீஸர் திரு பொன்னையா அவருக்கு மேலே, அதுக்கப்புறமா ரத்தீஷ் மேலே, இன்னும் பலர் அப்படின்னு போட்டு வச்சுக்கிட்டாங்க. ஸோ இதை வச்சு உதயநிதி அவரை இந்த வளையத்தில் சிக்க வைக்கணும் அப்படின்றது தான் திரு விஜய் அவர்கள் தமிழக முதல்வரோட ஐடியா. ஸோ சரியான செக்கு வச்சுட்டாரு. ஏன் இந்த செக்கு அப்படின்னா, ஏன் விஜய் அவர்கள் இவ்வளோ இந்த விஷயத்தை விடாமல் பிடிச்சிக்கணும், இதில் லாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிஎம் திரு ஜோசப் விஜய் சிஎம் ஆகிறதுக்கு தடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள்னு சொல்றாங்க. எப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து எப்படியாவது விஜய் அவர்களை சிஎம்மா வரக்கூடாது தடுத்த விஷயமா இருக்கட்டும். இவங்க சிஎம்மா இருக்கும்போது, அதாவது ஆட்சி நடத்திட்டு இருக்கும்போது, விஜய் அவர்களை ரொம்பவே பல விஷயத்துல, சினிமா துறையா இருக்கட்டும், பர்சனல் விஷயங்களாகட்டும், பல விஷயங்களை உதயநிதி நிறைய ப்ராப்ளம் கொடுத்ததாக சொல்லப்படுது. ஸோ அந்த எல்லாத்தையும் சேர்த்து இதில் கரெக்டாக ஒரு செக்மேட் வைக்கணும், இதுல இருந்து தப்பிக்கவே கூடாது அப்படின்றது தான் திரு ஜோசப் விஜய் அவர்களோட தமிழக முதல்வரோட ஐடியாலஜி. சரி, இப்போ இடியும் இந்த கேஸ்ல இருக்காங்க. இவங்க தமிழக காவல்துறை கேஸை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இடி உள்ள ஒரு கால் இந்த விஷயத்தை விசாரிக்கலன்னு வச்சுக்கோங்க, அதாவது உதயநிதி மேலேயோ இல்ல திரு ஸ்டாலின் அவர்கள் மேலேயோ விசாரணை அவங்களே FIR ரெஜிஸ்டர் பண்ணி விசாரிக்காம விட்டுட்டாங்கன்னா, திரு விஜய் அவர்கள் சூப்பர் ஐடியா ஒன்று வச்சிருக்காராம். என்ன அப்படின்னா, இவர்கள் விசாரிக்கலன்னா திமுகவும் பிஜேபியும் மறைமுக கூட்டணியில இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு மடைய மாத்திட்டு இவர் ஆக்ஷன் பிளான்ல இறங்கலாம் அப்படின்றது தான் இவரோட ஐடியாலஜி. செம்ம மூங்க. ஸோ கண்டிப்பா உப்பு தின்னவன் தண்ணி குடித்தே ஆக வேண்டும், அதுல எந்த மாற்றங்களும் இல்லை. ஏன் அப்படின்னா, தவறு செய்தவர்கள் தண்டனையை அனுபவிக்கணும். ஸோ அதன் அடிப்படையில திரு விஜய் அவர்கள் இந்த விஷயத்த நல்ல மூவா தான் எடுத்திருக்காரு அப்படின்றது அரசியல் வல்லுநர்களோட பார்வையா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி போகுதுன்னு. சரி, இதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு, உடனடியா இதுக்கு ஆக்ஷன் பிளான்ல இறங்கிடுவாரா? கண்டிப்பா இறங்குவாரு. ஆனா ஹைகோர்ட்ல என்ன நடந்தது அப்படின்னா, திரு அதிமுக வழக்கறிஞர் பிரிவு ஹெட் இருக்கார்ல திரு இன்பதுரை, ராஜ்யசபா MP, அவர் தான் இந்த கேஸை போட்டு டைரக்ஷன் வாங்கினாரு. அதை இவங்க தற்போதைய இருக்கிற அரசாங்கம் தலைமை வழக்கறிஞர் நாங்க கேஸை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னு சொன்னார்ல. அப்போ உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் என்ன சொன்னாங்கன்னா, 23ஆம் தேதி வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில தான் இப்போ எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க. கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. 23ஆம் தேதிக்கு அப்புறமா எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. திரு அருண் IPS அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போட்டதே, நீங்க பழைய ஆளுங்க மேல தைரியமா நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் உங்களை போடுறோன்னு சொல்லியே தான் போட்டிருக்காங்க. ஸோ அவருமே அதுக்கெல்லாம் இசைவு தெரிவிச்சிருக்காரு. பார்க்கலாம் அவர் உண்மையிலேயே நடவடிக்கை எடுக்கிறாரா, என்ன பண்றாரு அப்படின்னு. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமா போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள் இதே போல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை அடுத்த காணொலியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.